ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சுடிதார் அணியக்கூடிய பெண்கள் எல்லாருமே விரும்புகிற எலாஸ்டிக் வச்ச ஸ்ட்ரெயிட் பேண்ட் எப்படி கட்டிங் செய்யலாம் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பேண்ட்டு கட்டிங் செய்கிறதுக்கு 2 மீட்ரு 10 சென்டிமீட்டர் கிளாத்து வேணும். பேண்ட்டு கட்டிங் செய்கிறதுக்கு இந்த கரை பீஸெல்லாம் கட்டிங் செஞ்சுட்டு ரெண்டாக மடித்து வச்சுக்கலாம். 38 இன்ச்சு லென்த்து, 30 இன்ச்சு இடுப்பு சுற்றளவில் இருந்து 32 இன்ச்சு 33 இன்ச்சு வர்றவங்க கூட இந்த பேண்ட்டு போட்டுக்கலாம். எலாஸ்டிக் இந்த பேண்ட்டுக்கு வைக்கிறது 1.25 இன்ச். நான் எப்போ 1.25 இன்ச்சு எலாஸ்டிக் தான் வச்சுக்குவேன், அதுதான் சரியாக இருக்குது. 37.5 இன்ச்சு லென்த்து வச்சுட்டு கீழே மடித்து தைக்கிறதுக்கு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக கிளாத்து வச்சுக்கலாம். இந்த 38 இன்ச்சு லென்த்து இருக்குது அப்படின்னா 2 மீட்ரு 10 சென்டிமீட்டர் இருந்துன்னா தான் லென்த்துக்கு கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு கிளாத்தில் 1 மீட்ரு 90 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அப்படி இருந்துன்னா லென்த்து வைக்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் வைக்க முடியும். கீழே மடித்து தைக்கிறதுக்கு வேணால் ஜாயிண்ட்டு போட்டுக்கலாம். இந்த 10.5 இன்ச்சு மேலே மார்க் செஞ்சதுலேருந்து கீழே ஒரு மார்க் செஞ்சுக்கலாம். இது எல்லா பேண்ட்டுக்குமே ஒரு பொதுவான அளவு தான். இந்த அளவு எல்லாத்துக்குமே சரியாக தான் இருக்குது. நான் வைக்கிறது எல்லாமே இந்த அளவு தான் வச்சுக்குவேன். ரொம்ப ஹைட்டாக இருந்தாங்க அப்படின்னா இன்னும் ஒரு 1/2 இன்ச்சு இல்லைன்னா 1 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கலாம். கீழே ரவுண்ட் ஷேப்பில் கட்டிங் செய்கிறதுக்கு 2.25 இன்ச்சு வச்சுட்டு மேல் சைடும் அதே 2.25 இன்ச்சு வச்சுக்கலாம். பத்தரை இன்ச்சு மார்க் செஞ்சதில் ஒரு 1/2 இன்ச்சு குறைவாக கீழே வச்சுட்டு சென்டரில் ஒரு மார்க் வரும். நாம் என்ன லூஸ் வைக்கிறோமோ அந்தளவுக்கு அதுக்கு கொண்டு போய் இந்த 1/2 இன்ச்சு கிராஸ் பண்ணுறதை ஜாயின் செஞ்சுக்கலாம். இந்த பேண்ட்டுக்கு 14 இன்ச்சு லூஸ் வச்சுருக்கிறேன். ஒவ்வொருத்தர் கால் சுற்றளவு பொறுத்து அதிகமாக வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை குறைவாக வேணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். 14 இன்ச்சு வச்சுருக்குது. இதுவே ஒரு 29 இன்ச்சு இடுப்பு இருந்தது அப்படின்னா, ரொம்ப ஸ்லிம்மாக இருந்தாங்கன்னா 13 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். அந்த 14 இன்ச்சு இருந்ததில் சென்டரில் ஒரு மார்க் செஞ்சுக்கலாம். இதுதான் மேல் சைடு இருந்து கீழே பாட்டம் வரைக்கும் சென்டர் மார்க்கு. இதிலிருந்து அளவு வைக்கிறத நம்ம பிரித்து வச்சுக்கணும். மேல் சைடு மார்க் செஞ்சதுலேருந்து ஒரு 18 இன்ச்சு கீழே இறக்கி மார்க் செஞ்சுக்கலாம். இது என்ன அளவு அப்படின்னா நம்ம முட்டிங்காலோட அளவு. எல்லாத்துக்கும் இதே அளவு தான் இருக்கும். ஹைட்டாக இருந்தாங்கன்னா இன்னும் ஒரு இன்ச் சேர்த்து வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு சென்டர் மார்க் செஞ்சுட்டு கீழ் சைடும் அந்த 7 இன்ச்சில் ஒரு மார்க் செஞ்சு அதிலிருந்து பாட்டத்துக்கு என்ன லூஸ் வேணுமோ அது வச்சுக்கலாம். 6 இன்ச்சு அப்படிங்கிறது ஒரு பொதுவான அளவு தான். 2 சைடும் தையல் அடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி 3/4 இன்ச்சு வச்சுக்கலாம். 7.5 இன்ச்சு வச்சுட்டு அடுத்ததாக இந்த ஸ்கேலில் இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு மார்க் செஞ்சுக்கலாம். 18 இன்ச்சு மார்க் செஞ்சதில் ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் செஞ்சு ஸ்கேலில் கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கலாம். ஒன்றரை இன்ச்சு வச்சதை ஒரு 3/4 இன்ச்சு கூட வச்சு கீழ் சைடும் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா பிளாசா பேண்ட்டு மாதிரி பேண்ட்டுக்கு தகுந்த மாதிரி லூஸ் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். மார்க் செய்கிறது எல்லாமே முடிச்சுட்டு இப்போ கட்டிங் செஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தேடு தான். ஒரு சைடு கட்டிங் செஞ்சு முடித்த பின்னாடி பேண்ட் அப்படியே ரெண்டாக மடித்து வச்சுக்கலாம். அந்த சைடு மார்க் செஞ்சுருக்கு 14 இன்ச்சில். கீழ் சைடு பாட்டத்துக்கு ஒரு மார்க் செஞ்சுருக்கு. இந்த மார்க்கில் கரெக்டாக கிளாத்து வர்ற மாதிரி வச்சுட்டு மடித்து வச்சுக்கலாம். நேர் எடுத்து வச்ச பின்னாடி இதே அளவுக்கு கட்டிங் செஞ்சுக்கலாம்.
ஃப்ரண்ட் பீஸ் கட்டிங் செஞ்ச பின்னாடி பேக் சைடு கட்டிங் செய்கிறதுக்கு இந்த கரை பீஸிலிருந்து ஒரு 2 இன்ச்சு தள்ளி வச்சுக்கலாம். 10.5 இன்ச்சு மார்க் செஞ்சதில் அதுக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுட்டு 18.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் செஞ்சுருக்கிறோம். அந்த 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத்து வச்சதும் இந்த 18 இன்ச்சுக்கு மார்க் செஞ்சதில் கொண்டாந்து கிராஸ் பண்ணிக்கலாம். வி ஷேப்பில் இல்லாமல் ஒரு கிராஸான ஷேப்பில் மார்க் செஞ்சுட்டு மேல் சைடு எக்ஸ்ட்ராவாக ஒரு 1.25 இன்ச்சு வச்சுக்கலாம். பேக் சைடுக்கு இந்த லூஸ் இருந்ததுன்னா தான் பேண்ட்டு டைட்டாக இல்லாமல் கரெக்டாக இருக்கும். ஹாம்கோல் ஸ்கேல் வச்சு இதுக்கு ரவுண்ட் ஷேப்பில் மார்க் செஞ்சுட்டு பேக் சைடு பீஸில் மேல் சைடு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக கிளாத்து விட்டுக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி பேக் சைடு அதிகமாக கிளாத்து வச்சோம்னா தான் பேண்ட்டு கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும். இது வைக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக கட்டிங் செஞ்சுட்டு அப்படின்னா நீங்கள் ஒரு பக்கம் உட்காந்து இல்லை எந்திரிக்கும் போது பேக் சைடு மட்டும் பேண்ட்டு கீழே இறங்குன மாதிரி இருக்கும். அதனால் உடம்போட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி பேக் சைடு இந்த 1 இன்ச்சு வைக்கணும். உடம்பு பெருசாக இருந்ததுன்னா 36 இன்ச்சு இடுப்பு இருந்ததுன்னா நீங்கள் 1.5 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். 2 மீட்ரு 10 சென்டிமீட்டர் இருந்ததுன்னா தான் இந்த எக்ஸ்ட்ராவெல்லாம் கிளாத்து வச்சு கட்டிங் செய்ய முடியும். இதுக்கு முன்னாடி கட்டிங் செஞ்ச பேண்ட்டில் இந்த எக்ஸ்ட்ராவை கிளாத்து வச்சுருக்க மாட்டேன். அது துணி கம்மியாக இருக்கிறதுனால தான் அந்த துணிக்கு தகுந்த மாதிரி நாம் மாற்றி கட்டிங் செய்ய வேண்டியதாக இருக்குது. மேலே கிராஸ் பண்ண பின்னாடி இந்த சைடு அந்த ஃப்ரண்ட் பீஸ் என்ன இருக்கோ அதே அளவுக்கு பாட்டம் வரைக்கும் கட்டிங் செஞ்சுக்கலாம். இந்த பேண்ட் எப்படி தைக்கலாம் அப்படின்னும் இந்த வீடியோ முடிஞ்சு கடைசி பேஜில் ஸ்க்ரீனில் வரும். தையல் அடிக்கும்போது அந்த 3/4 இன்ச்சு தையல் அடித்தோம்னா 6 இன்ச்சு கரெக்டாக வந்துடும். கிராஸ் பாக்கெட்டு வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கிராஸ் பண்ணி பாக்கெட் வச்சுக்கலாம். நான் இதுக்கு கிராஸ் பாக்கெட் இல்லாமல் நேரு பாக்கெட்டு தான் வச்சுருக்கிறேன். பாக்கெட் கிளாத் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னா 12 இன்ச்சு லென்த்து வச்சுக்கலாம். ஒரு 6 இன்ச்சு அகலம் வர்ற மாதிரி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு பாக்கெட் வச்சாவே போதும். அதுக்கும் கிளாத்து வச்சு இப்போவே கட்டிங் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். 11.5 இன்ச் இருக்குது. ஒரு சைடு 11 இன்ச் இருக்குது அப்படின்னா தைச்ச பின்னாடி சீட்டு வர்றது எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு 42 இன்ச் இருக்கும். 30 இன்ச்சு 32 இன்ச்சு இடுப்பு இருந்ததுன்னா சீட் எப்பவுமே ஒரு 35 36 வரும். எக்ஸ்ட்ராவோ ஒரு 6 இன்ச்சு இருந்தது அப்படின்னா பேண்ட்டு டைட்டாக இல்லாமல் கரெக்டான ஒரு ஃபிட்டிங்கில் இருக்கும். பாக்கெட்டுக்கு கிளாத்து என்ன வேணுமோ அதையே கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக எலாஸ்டிக் வைக்கிறதுக்கும் இப்போவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாக்கெட் கிளாத் கட்டிங் செய்யும்போது ஃப்ரண்ட் பீஸுக்கு என்ன ஒரு ஷேப்பில் இருக்கோ கிராஸில் வந்தது அந்த ஷேப் கரெக்டாக வர மாதிரி கட் பண்ணிட்டோம்னா தான் தைக்கும்போது கரெக்டாக வரும். எலாஸ்டிக் வைக்கிற கிளாத்து ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் 4 பீஸும் சேர்ந்து என்ன அளவுக்கு அகலம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவு வச்சு மடித்து வச்சுக்குங்க. இதுக்கு ஜாயிண்ட்டு தேவையில்லை. சைடில் கட் பண்ணதே அதிகமாக கிளாத் இருக்குது. 1.25 இன்ச்சு எலாஸ்டிக் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 2.25 இன்ச்சு அதிகமாக மடித்து தைக்கிறதுக்கும் தையல் அடிக்கிறதுக்கும் தேவைப்படும். 4 இன்ச்சு அகலம் வச்சு இந்த கிளாத் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எப்படி தைக்கலாம் அப்படின்னும் ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இது காட்டன் கிளாத் அப்படிங்கிறதுனால பிசுறு வராமல் அப்படியே மடித்து தைச்சிக்கலாம். பாலிஸ்டர் கிளாத்தாக இருந்ததுன்னா ஒவ்வொரு கிளாத்து கிராஸ் அதிகமாக வரும். உங்களால் தைக்க முடியல அப்படின்னா ஓவர்லாக் போட்டும் தைச்சிக்கலாம். ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கும்போது நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸுக்கும் சேர்ந்த மாதிரி கரெக்டாக இருக்குது. இது தைக்கும்போது அதிகமாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எலாஸ்டிக் பேண்ட்டு எப்படி கட்டிங் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருக்கலாம் இந்த வீடியோவில். இந்த பேண்ட்டுக்கு வர்ற சுடிதார் டாப் பேக் சைடு ஜிப்பு வச்சு எப்படி ஸ்டிச்சிங் செய்யலாம் அப்படின்னு அடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவுக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்.